ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் வந்து இந்த கட்சி இருந்தாலுமே, அதிமுக இருந்தாலுமே, எடப்பாடி பழனிசாமிக்கு ராமலிங்கம் சகல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலலாம் ரைடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் ரைடு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி லாக் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பேசியிருக்காங்க. டெல்லி மேலிடத்தில் ஒருத்தரை வச்சு, அதாவது முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவர், அவரை வச்சு பேசியிருக்காங்க. பட் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு டெல்லியில் செல்வாக்கு இல்லைங்க, இப்போ பெரிய லெவலில் ஆக்டிவாக இல்லை, நீங்கள் வேறு நபரை வச்சு பார்த்துக்கோன்ற மாதிரி. கொங்கு மண்டலத்தில் இருக்க ஒரு யோகா மையத்தை வச்சு நடத்துகிட்ட டெல்லியில் செல்வாக்கான நபரை வச்சு பேசியிருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டார். அப்புறம் வேலுமணி தங்கமணி வச்சு பேசியிருக்காங்க. அப்போ டெல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விஷயமா பேச வரட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணிக்குள்ளே வாங்க, அதை பார்க்கலாம், அடுத்து பேசிக்கலான்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரைடு சம்மந்த விஷயத்தை நீங்கள் வந்து கைவிடுங்க, இதை சமாதானப்படுத்திக்கலாம் நம்ம, ஆனால் கூட்டணிங்க அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல, கூட்டணிக்கு வந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த ரைடு விஷயமா நாங்கள் வந்து அமைதி காப்போம், இல்லைனா பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்தோன்னே எடப்பாடி பழனிசாமி சீனியர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ரைடு நடத்திட்டு போகிறாங்க, என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கலாம், மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் உள்ளே போடுவாங்களா பார்த்துக்கலான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல, இது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர் இருக்க பீதி ஏற்படுத்திடுச்சு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சுட்டாருன்னா கண்டிப்பாக கட்சி ரீதியாக பார்க்கும்போது வேலுமணி தங்கமணி இவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமிகிட்ட சமாதானம் பேசியிருக்காங்க. அதேபடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, மாநில தலைவரை மாற்றுங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு நைனா நாகேந்திரன் பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வானதி சீனிவாசன் அதே மாதிரி தமிழிசையெல்லாம் லிஸ்ட்டில் இருந்தாலுமே நைனா நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதிமுகவில் ஏற்கனவே இருந்தவர், அதிமுகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசினா இவர் சக்ஸஸ் பண்ணிடுவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அது கொஞ்சம் இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலையிலனா மாநில தலைவராக பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து நைனா நாகேந்திரன் தான் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக போய் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்க வேலுமணியே போய் நைனா நாகேந்திரன் வீட்டை வந்து சந்திப்பல் நடத்தினார், இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நைனா நாகேந்திரன் ஒருவேளை பாஜக தலைவர் வந்துட்டார்னா எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வந்து நெருங்கும் போது நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி பாஜகவை கழட்டி விடுற மாதிரியே பேசுகிறாரு. இப்போ கழட்டி விடுவாரா கழட்டி விட மாட்டான்ற ஒரு உறுதியான விவரம் தெரியல. ஆனால் வழக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைடு விட்டு பார்த்திங்கன்னா சில ஆவணங்கள் கையில் இருக்கான எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் ஒரு நியாயமாக வந்து பாஜக தோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் விஜய் கூட பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளோ திமுக கட்சியை உடைக்க முடியுமோ நாங்கள் உடச்சிக்கிறோம், அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா பாஜக நீங்கள் கூட்டணிக்குள்ள வாங்கன்ற மாதிரி இதுவும் ஒரு பேச்சாக போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா இணைக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது அவங்க தென் மாவட்டங்களுக்கு அவங்களுக்குன்னு சீட்டை ஒதுக்கிடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்திருக்காரு. டெல்லியில் போய் டிடி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு டெல்லியிலேருந்து வந்தோன்னே பேசியிருக்கார், ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் வரணும், அப்போ தான் அதிமுகவுக்கு அது நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்ற மாதிரி. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பதவி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலாவுக்கு கட்சி முதலமைச்சராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருப்பார். துணை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா டிடி தினகரை கொண்டு வரதுக்கான முயற்சியிலும் பார்த்திங்கன்னா பாஜக ஈடுபட்டிருக்கதா வந்து ஒரு விஷயம் பரவலாக பேசிகிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. அதிமுகவில் பார்த்திங்கன்னா நோக்கமே வந்து திருப்பி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது சேம் தான் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கும். ஸோ இதை முன்னிறுத்தியே பார்த்திங்கன்னா எல்லாருமே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்க போகிற விஷயமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த திமுகவில் இருக்க நிறையா கட்சிகளை வந்து உட்கட்சிகளை பிரித்து முக்கியமாக பார்த்திங்கன்னா விஜயக்குள்ள கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.